அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அத்லீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம வீடியோ சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து நிலை மின்னியல் அப்படிங்கிற பாடம். நம்முடைய 12ஆம் வகுப்பு கிளாஸ் 12 சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஆங்கிலத்துல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்று சொல்லுவோம், நமக்கு தெரியும். சரி, என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் புத்தகத்துல கிளாஸ் 12 புக்ல பிசிக்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மைனஸ் கியூ மின்னூட்டம் கொண்ட இரு புள்ளி மின் துகள்கள், பாயிண்ட் சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அல்லது பாயிண்ட் சார்ஜஸ் கூட ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மைனஸ் கியூ மின்னூட்ட மதிப்புள்ள இரு புள்ளி மின் துகள்கள் படத்தில் உள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. படம் எங்க சார் இருக்கு? அது அடுத்த ஸ்லைட்ல வருது. ஓகேயா? சரி, இவற்றுக்கு நடுவில், அதாவது மைய புள்ளியில P என்ற புள்ளியில் பிளஸ் கியூ மதிப்புள்ள மூன்றாவது மின்துகள் வைக்கப்படுகிறது. நடுவில் இந்த எக்ஸாக்ட்லி அட் தி மிட் பாயிண்ட். ஓகே, தட்ஸ் ஆல். வைக்கப்படுகிறது. Pயில் இருந்து அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ள திசைகளில் சிறிய தொலைவுகளுக்கு பிளஸ் கியூ மின்துகள் நகர்த்தப்பட்டால் எந்த திசை அல்லது திசைகளில் இடப்பெயர்ச்சியை பொறுத்து பிளஸ் கியூ ஆனது சமநிலையில் இருக்கும்? என்ன சார் இன்னும் புரியல? படத்தை பார்த்தா பெட்டர் ஐடியா சார். ஃபர்ஸ்ட் வந்து A1 மற்றும் A2 எங்க இருக்குங்கிறது படத்தை பார்த்தா தான் தெரியும். சரி, B1 மற்றும் B2 இரண்டாவது ஆப்ஷன். மூணாவது இரு திசைகளிலும். நான்காவது சமநிலையில் இருக்காது, எங்கேயுமே இருக்காது. இது கரெக்டாக முதல்ல படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ இது ஒரு மைனஸ் கியூ, இது ஒரு மைனஸ் கியூ, ரெண்டுமே மைனஸ் கியூ தான். இதற்கு மத்தியில ஒரு பிளஸ் கியூவை கொண்டு போய் நடுவில் வைக்கிறோம். P என்ற புள்ளின்னு போடுறாங்க, நம்ம P போடல, இதான் P என்று வைத்துக் கொள்ளும். ஓகேயா? சரி, இப்போ பிளஸ் கியூ இருக்கு. இப்போ பிளஸ் கியூ இருந்தது என்று சொன்னால், இப்போ இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸஸா இருக்கும்? இது ஷேப்ல இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா இது மைய புள்ளி. ஸோ மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கும் இந்த பக்கமும் தொலைவு வந்து 6 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த பக்கமும் 6 கிராம் சென்டிமீட்டர் மீட்டரா இருக்கும். எப்படி சொன்னா, அப்ப அந்த ஃபோர்ஸ்க்கு அளவு என்ன? F is equal to கூலும் விதி படிச்சிருக்கிறோம். 1/4πε0 Q1 Q2 r². Q1 எவ்வளவு சார்? மைனஸ் கியூ. பிளஸ் கியூ எவ்வளவு சார்? பிளஸ் கியூ. மைனஸ் கியூ பிளஸ் கியூ டிவைடட் பை r². அப்ப இந்த பக்கத்தை விதி என்ன விசை இருக்கும்? அதே தான் இருக்கும் இல்லையா? F is equal to 1/4πε0 minus Q plus Q. Because r value same, ரெண்டு பக்கம் சேம். எஸ் சார் சேம். என்னால சார் சேம்? மத்தியில நடுவுல வச்சிருக்கோம். சரி, இப்போ அடுத்து என்ன சொல்றேன்? அதாவது இந்த கியூவை இந்த பக்கமோ அல்லது இந்த பக்கமோ நகர்த்தணும். அதே மாதிரி இந்த பக்கமோ அல்லது, அதாவது வலப்புறம் இடப்புறமாகவோ அல்லது மேலும் கீழுமாகவோ. சரி, இப்போ இடதுபுறம் நகர்த்தணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிளஸ் கியூ இப்படி வச்சிருச்சு. எங்க சார் வைக்கணும்? A1. அப்படி வைக்கும் பொழுது இந்த தொலைவு குறைந்து விடும். அப்போ கூலும் விதிப்படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சார்? 1/4πε0 Q1 Q2 r². அப்ப r இன் மதிப்பு குறைந்தால் F இன் மதிப்பு கூடும். அப்போ பிளஸ் கியூவை இங்க வைக்கும் பொழுது இது ரெண்டுக்கும் இடையில ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், இது ரெண்டுக்கும் மத்தியில் உள்ள ஃபோர்ஸ் குறைந்து விடும். ஏன் சார் குறையுது? டிஸ்டன்ஸ் கூடுதே. விசை என்பது தூரத்திற்கு தொலைவிற்கு எதிர்மடியில் இருக்கும், ஸ்கொயரின் எதிர்மடியில் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப அதனால இப்போ வந்து பிளஸ் கியூ இந்த இடத்துல வச்சுக்கோங்க, ஸ்டெபிலிட்டி இருக்காது, அதாவது நிலைத்தன்மை இருக்காது. சரியா? அடுத்தது அதே இது A2ல வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒண்ணுமே கிடையாது, இந்த சைடு இடம் நான் குறைச்சிருக்கேன், நல்ல ஃபோர்ஸ் கூடும், அந்த சைடு ஆகும் இருக்காது. சரி, B1 B2ல வச்சாங்க சார். சரி, B1ல மேல வச்சுக்கோங்க. B1ல வைக்க என்ன அப்படியே நேரம் போகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி சமமா இருக்கும், அதே மாதிரி இந்த தூரமும் இந்த தூரமும், அதாவது இந்த மைனஸ் கியூ பிளஸ் கியூ, அதே மாதிரி இந்த மைனஸ் கியூ பிளஸ் கியூ ரெண்டு கிடையாது, தொலைவு சமமாக இருக்கும். அப்ப சமமாக இருந்துச்சுன்னா நம்ம முதல்ல இந்த பிங்கிற புள்ளிக்கு சொன்ன மாதிரி B1க்கும் எப்படி இருக்கும்? ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸஸ் சமம். அதனால எப்படி இருக்கும்? சமநிலையில் இருக்காங்க இருக்கும். சரி, அடுத்தது B1 விட்டுருங்க. B2ல இந்த இடத்துல கொண்டு வந்து அப்பவும் அதே தான் இல்லையா? ஸோ இந்த பக்கம் டிஸ்டன்ஸ் சமம் இருக்கிற தூரமும், இந்த பக்கம் இந்த மைனஸ் கியூக்கும் பிளஸ் கியூக்கு இருக்க தூரமும், இந்த மைனஸ் கியூக்கு இந்த பிளஸ் கியூக்கு தூரம் சமம். தூரம் மாறலாம், ஆனா ரெண்டு பக்கமும் சமம். அதான் ஓகே. அதே அப்படித்தான் இந்த ஆர்டர் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கூடும், ஆனா இந்த பக்கம் இந்த பக்கம் செய்யும் இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில ரெண்டு பக்கம் சமமான தொலைவு இருக்கிறதுனால அப்பவும் பிளஸ் கியூ மேல பிளஸ் கியூ என்பது சமநிலை. ஓகேயா? அப்படின்னா என்ன சார் ஆன்சர்? அப்ப B1 and B2 ஆப்ஷன் 2 இருக்கு இல்லையா, அதுதான் சமமான தொலைவில் இருக்கக்கூடிய, சமநிலையில் இருக்கக்கூடிய மற்ற புள்ளிகளை பொறுத்த அளவில் B1 மற்றும் B2 இருந்தே பிளஸ் கியூவிலிருந்து சம தொலைவில் இருக்கிறது
பிளஸ் கியூவில் இருந்து இரு மைனஸ் கியூக்களும் சமதொலைவில் இருக்கிறது. A1 மற்றும் A2க்கு இரு மைனஸ் கியூக்களும் சமதொலைவில் இல்லை. எனவே V1 மற்றும் V2 என்பது சரியான விடை. போன ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாச்சு, அதை இங்கே எழுதி காட்டியிருக்கோம். ஓகேயா? சரி, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேள்வி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் பிசிக்ஸ் புத்தகத்துல கிளாஸ் 12 பிசிக்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்வி. நம்ம வேறு ஒரு கேள்வி வந்து நேற்று கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.